தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரேமலதாவிற்கு திமுக சரியான பாடம் கற்பித்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பிரேமலதாவிற்கு திமுக சரியான பாடம் கற்பித்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பிரேமலதா சட்டசபை தேர்தல் கூட்டணி திமுகவுடன் வைப்பதற்கு முன்பாக காலையில் திமுகவுடனும், மாலையில் அதிமுகவுடனும், இரவில் பாரதிய ஜனதா கட்சியுடனும், பின்பு தமிழக வெற்றி கழகத்துடனும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இறுதியில் பேரம் படிந்த காரணத்தினால் திமுகவுடன் கூட்டணி அமைத்தார். ஒரு ராஜ்யசபா தொகுதியை பெற்றார். திமுக கொடுத்த வாக்குறுதியின்படி 10 தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் அந்த 10 தொகுதியில் 7 தொகுதிகள், வெற்றி வாய்ப்பில்லாத 7 தொகுதிகளை பிரேமலதாவுக்கு திமுக கொடுத்தது. பிரேமலதா 2 தொகுதிகள் கேட்டார். அதாவது ரிஷிவந்தியம் தொகுதி விஜயகாந்த் வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதியில் பிரேமலதா போட்டியிட விரும்புகிறார். ஆக ரிஷிவந்தியம் தொகுதியையும் கேட்டார், விருகம்பாக்கம் தொகுதியையும் கேட்டார். இரண்டும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள். 2 தொகுதிகளையும் திமுக வழங்க மறுத்துவிட்டது. விஜயகாந்த் மகன் பிரபாகரன் விருதுநகரில் போட்டியிடுகிறார். ஆக வெற்றி வாய்ப்புள்ள 2 தொகுதிகள், விஜயகாந்த் கட்சி தேமுதிக வெற்றி பெற்ற 2 தொகுதிகள், 2011ஆம் ஆண்டு தேமுதிக வெற்றி பெற்ற 2 தொகுதிகளான ரிஷிவந்தியம், விருகம்பாக்கம் தொகுதியை பிரேமலதா கேட்டார். ஆனால் திமுக தர மறுத்துவிட்டது. இது பிரேமலதாவுக்கு மூக்கடைப்பாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால் திமுக மீது நம்பிக்கை வைத்திருந்தார். திமுக ஒதுக்கிய 7 தொகுதிகள், ஒரே ஒரு தொகுதி தான் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி, விருதுநகர் தொகுதி மட்டும். மற்ற 6 தொகுதிகளும் வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகள். மேலும் வெற்றி வாய்ப்பு உள்ள 3 தொகுதிகள் கேட்டார். அந்த 3 தொகுதிகளையும் திமுக கொடுக்க மறுத்துவிட்டது. இதனால் சோகத்துடன் பிரேமலதா வீடு திரும்பியுள்ளார். பிரேமலதாவிற்கு திமுக சரியான பாடம் கற்பித்துள்ளது. திமுகவை நம்பி தன்னுடைய கட்சியை கூட்டணியில் இணைத்தார். தற்பொழுது திமுக அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பித்துள்ளது. திமுகவை நம்பியவர்கள் நடுத்தெருவில் தான் நிற்பார்கள். அது உண்மைதான். வை. கோபால்சாமி, திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல கட்சியினரை சொல்லலாம். தற்பொழுது அந்த வரிசையில் பிரேமலதாவும் விரைவில் சேர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.